உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு குரு பகவானுடைய வக்கர பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கன்னி ராசி அப்படின்னு சொன்னாவே மிக சிறந்த புத்திசாலிகள் இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள். உங்களை யாருமே ஜெயிக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையை சிறப்பாக வாழக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 2025 4ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் 9ஆம் இடத்துல வக்கரகதியில் இருக்க போறார். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இப்போ கடந்த ஒரு வருடமா எதை செஞ்சும் ஒன்றும் நடக்கல. நீங்க சொல்றீங்க பயங்கர புத்திசாலி, எல்லாத்துலேயும் ஜெயிக்கக்கூடிய ஆளுன்னு சொல்றீங்க. அப்படிலாம் இருந்தேன் ஒரு காலம், அது இப்போ என்னால் முடியல. நிறைய பேர் என்ன நினச்சிட்டிங்கன்னா, வயசாயிடுச்சு இதுக்கப்புறம் நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டீங்க. அது உங்கள் நேரம் சரியில்லாதனால தவிர, அவ்வளோதான் தவிர வேற எதுவுமே கிடையாது. எப்போவுமே ஒரு புத்திசாலிகள் சில நேரங்கள்லாம் புத்திசாலி இல்லாமல் தெரிவாங்க, அவ்வளோதான் தவிர. ஆனால் நேரம் காலம் மாறும் பொழுது அவங்களுடைய புத்திசாலித்தனம் கண்டிப்பாக வெளியில் வந்தே தீரும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த கன்னிராசி என்பவர்கள் இருக்கீங்க, வேற ஒன்றுமே கிடையாது. பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குது, ஆனால் அது நேரம் மாறக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக வருது. அது எப்போ வருது அப்படின்னா, இந்த குரு பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக வருது. இந்த 9ஆம் இடத்துல வக்கரமாக ரொம்ப முக்கியமான இடம். 9ஆம் இடம் சொல்லக்கூடியது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய இடம். இந்த பாக்கியம்னா என்ன முதல்ல அப்படின்னா, தேவையான நேரத்தில் தேவையான விஷயங்கள் நடப்பதான் பாக்கியம். பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு திருமணமே நடக்கலை. இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷமாக நிறைய பொண்ணு பார்த்துட்டோம், நிறைய பையன் பார்த்துட்டோம், நான் வரேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஆனால் ஒன்றும் செட் ஆகலை. நாங்கள் ஃபோன் பண்ணி ஓகேன்னு சொன்னால் அவங்க வேணான்றாங்க, அவங்க ஃபோன் பண்ணி எங்களை கேட்கும்போது எங்களுக்கு பிடிக்காம இருக்குது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலேயே போயிட்டுருக்கு. எப்போ தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்னு தெரில, என் பையனுக்கு கல்யாணம் ஆகும்னு தெரில நிலை தான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இப்போ இருந்துகிட்ருக்கு. அந்த பிரச்சனைகள் தீர்ந்து திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இந்த குரு பகவானுடைய வக்கர காலகட்டத்தில் கண்டிப்பாக நடந்தே தீரும். அதே போல் இந்த குரு பகவான் 9ஆம் இடத்துல வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வில் வரக்கூடிய நேரமாக இருக்கப்போகுது. நிறைய கன்னிராசி அன்பர்கள் குழந்தை பிரச்சனை இருந்துட்டு இருக்கு. சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நாங்கள் எல்லாமே இழந்துட்டோம், ஒரு நிம்மதியே இல்லை எங்கள் லைஃப்பில், எல்லாம் எங்கேயும் போக முடியல, எங்கே போனாலும் அவமானங்கள் அதிகமாக இருக்குது, எங்கே ஒரு ஃபங்க்ஷன் போனால் கூட போகணுமான்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது, ஏதாவது யாராவது கேட்டுருவாங்களோட வருத்தம் இருக்குது, நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என்னுடைய மனைவி அதுக்கு மேலே ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன். இந்த மாதிரி ஒரு நிலை கண்டிப்பாக அந்த கன்னிராசி அன்பர்கள் இருக்குது. அந்த நிலை மாறக்கூடிய ஒரு நிலையை இந்த கண்டிப்பாக குரு பகவான் வக்கர கதியில் கண்டிப்பாக கொடுப்பார். ட்ரீட்மெண்ட் எடுங்க, இந்த டைம் ட்ரீட்மெண்ட் எடுங்க, கண்டிப்பாக கிடச்சிரும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டரை விட ஒரு 3 டாக்டரை பார்த்து அந்த டாக்டர் என்னென்னலாம் சொல்கிறாங்க அப்படின்னு கரெக்டாக டயக்னைஸ் பண்ணி நீங்கள் அதில் எந்த டாக்டர் பார்த்தா நல்லது அப்படின்னு முடிவெடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பகவான் வக்கர கதி காலத்தில் கண்டிப்பாக கொடுப்பார். அதே போல் இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த பெயர் புகழ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் எப்போவோ செஞ்ச ஒரு ஒர்க்கு இன்னைக்கு அப்ரிசியேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் இந்த குரு பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வீடு வண்டி வாகனம் யோகம் கிடைக்கக்கூடிய நிலை. நான் முதலே சொன்ன மாதிரி பாக்கியம் அப்படின்னு ஒரே வாரத்தில் சொல்லிட்டேன். அந்த பாக்கியம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வீடு வாங்குவீங்க, இந்த காலகட்டத்தில் தான் இடம் வாங்க முடியும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எல்லா நேரத்துலையும் நடக்குமானா சில நேரங்கள் நடக்காது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் எப்போ நடக்கணுன்ற ஒரு நிலை இருக்கோ அந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நிலையில் இப்போ ஒரு வீடு வாங்குறதுக்கான தருணம் வரும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க எங்கே சார் வீடு வாங்குறது, வீடு வாங்குறதுலாம் வாய்ப்பே இல்லை சார், சான்ஸே இல்லை, எனக்கெல்லாம் லோன் கிடைக்காது, எனக்கெல்லாம் நான் வந்து லோன் கட்ட முடியாது பயந்துட்டு இருக்கேன். அப்படிலாம் கிடையாது. திடீர்னு யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு நீங்களே உங்கள் ஃப்ரெண்டு கூட ஏதாவது ஒரு வீடு பார்க்கறதுக்கு போவீங்க, அந்த வீடு உங்களுக்கு பிடிச்சி இந்த ஒரு 6 மாதத்தில் நீங்கள் வாங்கிறதுக்கான நிலை கண்டிப்பாக வந்தே தீரும். அதுக்கான முயற்சிகள் எதாவது நடக்குது, அதை செய்யறதுக்கான சூழ்நிலைகள் வருதுன்னா கண்டிப்பாக செய்யுங்க, அதில் ஒன்றும் தவறு இல்லை. நிறைய பேர் என்னென்னா நீங்கள் கொஞ்சம் பிரச்சனையில் மாட்டுறதுனால
நம்மளால செய்ய முடியாம போயிடுமோ? இந்த கன்னி ராசி என்பது இப்போ ஒரு 6 மாசமா என்ன கேள்வி கேட்கிறேன்னா, நான் ஒரு வீடாவது வாங்கிருவேனா சார்? எனக்கு வீடு வாங்குறதுக்கான யோகம் இருக்கா சார்? கேட்கக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசி என்பர். கண்டிப்பா கன்னி ராசி என்பவர்கள் வீடு வாங்கியே தீருவாங்க. அது எந்த டவுட்டுமே கிடையாது. அந்த சூழ்நிலை இப்ப இருக்கு. அதுக்கான முயற்சிகள செய்யுங்க. அதேபோல இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில வெளியூர் போய் படிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வரும். அந்த மாரி கிடைச்சுன்னா வெளியூர் போய் படிங்க. நல்ல படிப்பீங்க. அங்கேயே செட்டில் ஆகுறதுக்கான சான்சஸ் உண்டு. சில பேருக்கு வெளிநாடு பயணம் கண்டிப்பா உண்டு. அந்த வெளிநாடு பயணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, லோன் எடுத்து தான் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அது தப்பு ஒண்ணும் இல்ல. லோன் எடுத்துட்டு போங்க. அங்க போய் நீங்க படிச்சு, அங்கேயே ஒரு வேலை கிடைச்சு, அத சம்பாதிச்சு அந்த லோன கட்டிருவீங்க. பயப்படாதீங்க. சில பேர்லாம் என்னன்னா, "இல்ல சார் எங்க அப்பாவே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்காரு. அத லோன்ல வச்சுட்டு போணுமா?" அப்படின்றதுனால சில பேர் என்ன வேண்டாம் அப்படின்னு நிலைக்கு வந்துட்டீங்க. அந்த மாரி யோசிக்காதீங்க. ஏன்னா நேரம் சரியில்ல. அவ்வளதான் தவிர நீங்க இப்படியே இருந்துற போறீங்க. அது மாரி கிடையாது. அப்ப அந்த மாரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கண்டிப்பா வெளியூர் நாட்டுல போய் படிங்க. சூப்பரா இருக்கும். வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வேலைக்கு போலாம். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. என்னன்னா, இந்த காலகட்டத்தில நீங்க பணம் குடுத்து நான் வெளிநாட்டுக்கு போறேன். ஒருத்தர் விசா வாங்கி தரேன்றாரு. அதுக்கு பணம் கேட்கிறாரு. அந்த மாரி விஷயங்கள செய்யாதீங்க. அது செஞ்சா நடக்கும். ஆனா என்ன பிரச்சனைன்னா, நீங்க குடுத்துட்டு கன்டினியூஸா ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால உங்களுக்கு ஒரு மன கஷ்டம் வரும். அதனால ஒரு விரக்தி வரும். ஐயோ! நம்ம தவறான முடிவ எடுத்துட்டோமே! நெறைய பேர் கடன் வாங்கி குடுத்துட்டு நம்ம பண்ணிட்டு போயிட்டா, அங்க போய் கிடைச்சா, வேலை கிடைச்சா நம்ம கட்டிடலாமேன்னு நெனச்சிட்டு இருக்கீங்க. அந்த தவற செய்யாதீங்க. ஏன்னா, டிலே ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு. கிடைக்கும், டிலே ஆகும் அது மாரி இருக்கும்போது. அப்ப அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்ல. ஒரு ஆஃபீஸ்லேருந்தே ஆப்பர்ச்சுனிட்டி வருது. நீங்க ஒரு வேற ஏதாவது ஒரு விஷயத்துல ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா, கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. அது வெளிநாட்டு போய் நல்லா சம்பாதிப்பீங்க. எந்த பிரச்சனையும் வராது. நெறைய கன்னிராசி என்பர்கள் வெளிநாட்ல தான் இருக்கீங்க. அந்த வெளிநாட்ல இருந்துமே சில பேருக்கு பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பா இருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்ல பயங்கரமான பிரச்சனை சார். நான் வந்து ஒரு பெரிய லெவல்ல இருந்தேன். இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கும் என்னுடைய சுப்பீரியருக்கும் பிரச்சனை. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ்ல அங்க லே ஆஃப் பண்ணக்கூடிய நிலை இருக்கு. சில பேருக்குலாம் அந்த பிரச்சனை இருக்கு. கம்பெனியே மூட போறாங்க. நான் என்ன பண்றது? எனக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்ல. வேலை கிடைக்குமா? நான் அங்கேயே இருப்பேனா? திருப்பி இந்தியா வந்துருவேனா? நான் இங்க வீடெல்லாம் வாங்கிட்டேன். செட்டில் ஆயிட்டேன். திருப்பி அங்கலாம் வர முடியாது. வேலை கிடைச்சிருமான்னு பயமா இருக்கு. நெறைய பேர் என்னன்னா இப்ப பார்த்தீங்கன்னா, ஓவர்சீஸ்ல இருக்கவங்கலாம், இங்க வந்து வேலையுடைய நிலை சரியில்லாம இருக்கு. வேலை நெறைய பேர் லே ஆஃப் அதெல்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்கு. எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லா காலகட்டத்திலயும் இருக்கு. ஆனா, அந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம். பயப்படாதீங்க. தைரியமா நீங்க வேலைக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வேலை கிடைக்கும். இந்த வேலை ட்ரை பண்ணும்போது என்னன்னா, வேற ஊர்ல, அதர் ஸ்டேட்ல, அதர் கண்ட்ரில நீங்க பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலேயே இருக்கீங்க. ஒரு பக்கத்து ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய் வேலை தேடுங்க. அடுத்த கண்ட்ரிக்கு ஏதாவது வேலை ட்ரை பண்ணுங்க. அந்த மாரி கிடைக்கும்போது, கண்டிப்பா உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள் கண்டிப்பா குறையும். அங்க வேற ஊருக்கு மாறிட்டீங்க, வெளியூருக்கு போயிட்டீங்க, வெளிநாடுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீண்ட காலம் அங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பா உண்டு. நம்ம சொன்ன பலன்கள்லாம் கன்னி ராசி அன்பர்களுக்கு பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு தகுந்தாப்புல, தசாபுத்திக்கு தகுந்தாப்புல பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். நெறைய கன்னி ராசி என்பர்கள் ராகு திசையில மாட்டிட்டு நெறைய படாதபாடு பட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கெல்லாம் காரணம் அந்த கிரக நிலைகள் தான். அதெல்லாம் உங்க சுயஜாதத்த பார்த்துட்டு என்ன பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பு. ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் ரூ. 99 ஜாதகம் குடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நெனச்சீங்கன்னா, 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் ரூ. 300 குடுக்குறோம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்துல ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி அது மட்டும் இல்லாம பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண், பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர், வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலயும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.